இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா 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 இங்க பாருங்க. மாமா 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 அப்பா அப்பா மாமா அப்பா அப்பா என்னங்க அப்பா பூமி என்னாச்சு? பாய்சன் சாப்பிட்டிருக்காரு. அப்பா என்னங்க அப்பா என்னங்க அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா எழுந்திருங்க இங்க பாருங்க. அப்பா கிருஷ்ண பிரசாத் அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா கிருஷ்ண பிரசாத் டேய் சரி என்னாச்சு? ஹாஸ்பிடல் போலாம் தூக்கு ஐயோ அபூர்வா என்னமா ஆச்சு? எனக்கு தெரியல சித்தி, வா போலாம். நீ இங்கே நில்லு. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச உனக்கு மரியாதை கெட்டிடும். நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணி எனக்கே தெரியாது. அம்மா இந்த டைம்ல இந்த சண்டை தேவையா? வாய மூடுறா. இவ உங்க எல்லாருக்கும் அப்படி என்ன மாயம் பண்ணான்னு தெரியல. நீங்க எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறீங்க. இன்னைக்கு நான் இவகிட்ட பேச போறேன். நடுவுல யாராவது பேசுனீங்க நல்லா இருக்காது. அத்தை, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஹாஸ்பிடல்ல இந்த சண்டையெல்லாம் தேவையா? இது சண்டையெல்லாம் இல்ல பூமி, வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. அங்க என் புருஷன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு, இங்க நான் என் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். மாமா மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சைலண்டா இருங்க. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா, சண்டை போடாதீங்க. சரி, உன் பையன் சொன்ன மாதிரி நீ அவருக்கு எந்த மருந்தும் வைக்கல, அது எங்களுக்கு சொல்லவும் வேண்டாம். அப்படியே என்கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா எங்களை கண்டுக்காமலேயே உன்னதான் சுத்தி சுத்தி வந்தாரு. என்ன பண்ணாலும் எங்க கூட தான் அவர் இருக்காருன்னு நினைச்சு நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப நீ புதுசா வந்து அவர்கிட்ட என்ன சொன்ன சாரதா? நான் என்ன சொல்ல போறேன் மீரா? நான் அவர்கிட்ட எதுவுமே பேசல. நீ பேசலன்னு சொன்னா நான் அப்படியே நம்பிடுவேனா? என்னங்க நீங்க அந்த வீட்டை விட்டுட்டு ஏன் கூட வந்துருங்க. நம்ம புள்ள கல்யாணம் நடக்க போகுதுல, அந்த கல்யாணத்துல நீங்க அவனுக்கு அப்பாவா வந்து நில்லுங்கன்னு நீ சொல்லி இருப்ப. அதனாலதான் இத்தனை வருஷமா என்னைக்குமே கேட்காத அவரு எனக்கு விவாகரத்து கூட கேட்டாரு தெரியுமா? உங்க புருஷன்கிட்ட நாங்க விவாகரத்து கேட்கலனா நாங்க எதுக்காக இந்த பேப்பர்ஸை கையில வச்சு சுத்திட்டு இருக்க போறோம்? நாங்க கேட்டதுக்கு உங்களோட புருஷன் தான் விவாகரத்தை கொடுக்கல. இப்போ கூட என் அம்மா கிட்ட இப்பவே கையெழுத்து வாங்கி கொடுக்கறேன். உங்க புருஷன்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கி அட்லீஸ்ட் நீங்களாவது என் அம்மாவுக்கு கொஞ்சம் விடுதலை வாங்கி கொடுங்க. அப்போ நீங்க யாரோ நாங்க யாரோ? உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ண
அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு உறவு முறையில அதோட நம்ம உறவை முடிச்சுக்கலாம். அம்மா கையெழுத்து போடுங்கம்மா. கையெழுத்து போடுங்கம்மா. நீங்க எதுவும் யோசிக்காதீங்கம்மா, கையெழுத்து போடுங்கம்மா. இங்க பாருங்க, நாளைக்கு நானும் பூமியும் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த கையெழுத்து தான் ஒரு சாட்சியா இருக்குமா. அது இல்லடா, இப்ப உடனே என்னம்மா உடனேங்கிறீங்க? நம்ம தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம்ல. கையெழுத்து போடுங்கம்மா, கையெழுத்து போடுங்கம்மா. எங்க முயற்சியை நாங்க பண்ணிட்டோம். கேபி எதுக்கு தற்கொலை முயற்சி பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப பவர்ஃபுல் பாய்சன் எடுத்திருக்காரு. நீங்க ரொம்ப லேட்டா கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏற்கனவே பாய்சன் பிளட்ல கலந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த கடவுள் தான் வழி காட்டணும். நீங்க போய் பார்க்கலாம். உன் நிழல் கூட அவர் மேல படவே கூடாது. என்னங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க? நீங்க இல்லாம நான் எப்படிங்க உயிரோட இருப்பேன்? நம்ம பசங்க இப்படி வாழ்வாங்கன்னு நினைச்சீங்க. நீங்க எந்திரிச்சுதான் ஆகணும். எந்திரிங்க, எந்திரிங்க. அம்மா அழாதீங்கம்மா. ஏங்க, உங்களுக்கு செரிய ரொம்ப பிடிக்கும்ல? நீங்க கூட அவனுக்கு ஐயான்னு பேரு வச்சீங்களே. செரி செரி, உன் கையால் அவரை எழுப்புடா. அப்பா அப்பா அப்பா, எனக்காகவாது எழுந்துருங்கப்பா. ஒரு வாட்டி எழுந்துருங்கப்பா.